ஒத்துக்காம இந்த கல்யாணத்தை நிறுத்தணும்னு நீயே சொல்லாம சொல்லிக்கிட்டு இருக்க. அப்படி இருக்கிற மாதிரி இருந்தா நம்ம 2 பேரும் உங்க வீட்ல தான் இருக்கணும்னு நீ கண்டிஷன் வேற போடுற. சரி, எனிவேஸ், கல்யாணத்துக்கு முன்னாடியே நீ இந்த வார்த்தையை சொல்லி ரொம்ப நல்ல விஷயம் பண்ணிட்ட. இல்லனா நீ சொன்ன மாதிரி நமக்குள்ள தேவையில்லாத பிரச்சனை தான் வந்திருக்கும்ல. அது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கா மாறி அதுவே நமக்குள்ள ஒரு செவுரு மாதிரி வந்திருக்கும். ரெடி ஆயிட்டு வா, உன் கழுத்துல தாலி கட்டுறேன். நீங்க 2 பேரும் கல்யாணம் படிக்கிட்டு சந்தோஷமா இருந்தா போதுமா? நாங்க தனித்தனியா இருந்தாலும் எங்க 2 பேருடைய ஒரே ஆசை உங்க கல்யாணம் தான்பா. அம்மா, கல்யாணம் பண்ண கூட்டிட்டு வாங்க. எனக்கு உன் சாரதாத்தை விவாகரத்து கொடுத்தாதா உங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைப்பேன்னு கண்டிஷன் போட்டிருக்காரு. கல்யாணத்துக்கு அப்புறம் எங்க வீட்ல இருக்க முடியாதா?
துணை இல்லாத வீட்டுக்கு எந்த பொண்ணுதான் மருமகளா போவான்னு நான் நினைச்சுக்கிட்டே தான் இருந்தேன். சரத்சந்திராவோட வீட்ல இருந்து இந்த வீட்டுக்கு மருமகளா போறாளான்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். பூமி கழுத்துல தாலி கட்ட போறவன் என்ன மாதிரி நல்லா இருக்கானா இல்லையா, என் அளவுக்கு நல்லவனா இல்லையா, அப்படி இப்படின்னு என் கூட கம்பேர் பண்ணி பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க. அது வரைக்கும் உன் பொண்ணுக்கு கல்யாணம் நடக்காது. அப்படி கம்பேர் பண்றது எனக்கு கிக்க கொடுத்தா உனக்கு தலகுனிவு கூடிக்கிட்டே தான் போகும். தலை குனிஞ்சு நிக்கிறதும் தலை குனிவை ஏற்படுத்திக்கிறதும் உனக்கு வேணா பழக்கமா இருக்கலாம், எனக்கு அதெல்லாம் பழக்கம் இல்ல. நான் கூட்டிட்டு வர மாப்பிள்ளையோட உன்னை கம்பேர் பண்ணி பேசுற மாதிரி இருந்தா நீ என்ன ஜெயிச்சதுக்கு சமானம்டா. உன் கூட நடக்க இருந்து கல்யாணம் நின்னு போனது நல்ல விஷயம்தான்னு ஜனங்க எல்லாரும் உன் முன்னாடியே பேசுற மாதிரி பண்ற. பேச்சுல என்ன இருக்கு, பேச்சு தானே, யார் வேணாலும் பேசலாம். கற்பனையில என்ன இருக்கு, கற்பனை தானே, யார் வேணாலும் பண்ணலாம். ஆனா யதார்த்தம் என்ன மாதிரி கடினமா இருக்கும். அது அவ்வளவு ஈஸியாலாம் கிடைக்காது. நீ என்னதான் முயற்சி பண்ணாலும் என்ன மாதிரி ஒரு கேரக்டர் இருக்கிறவன உன்னால மாப்பிள்ளையா கூட்டிட்டு வரவே முடியாது. இது என்னோட சேலஞ்ச். ஓகேடா, உன் சேலஞ்ச நான் இப்பவே அக்செப்ட் பண்ணிக்கிறேன்டா. உன்னை விட பெஸ்டா ஒருத்தனை என்னோட மாப்பிள்ளையா கூட்டு வந்திருக்கேன்னு இந்த உலகமே சொல்லும் போது நீ தோத்து போயிட்டேன்னு ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். நான் ஒண்ணு உன்ன மாதிரி ஆள் கிடையாது. தோல்வி ஏத்துக்கிட்டு வாழ்ந்த வாழ்க்கடா என்னோடது.